Good morning, students. Today we are going to learn Unit 6 Prose on the Rule of the Road by A.G. Gardiner. On the Rule of the Road by A.G. Gardiner. So, on the Rule of the Road, the name of the lesson itself shows that what are the rules we must follow when we are traveling on the road by a vehicle. வண்டியில் நம்ம போகும் பொழுது ரோட்டில் எப்படிப்பட்டதான ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஏஜி கார்டினர் இந்த லெசனில் சொல்லியிருக்காரு. சரி, பிஃபோர் கோயிங் டு தி லெசன் லெட் அஸ் டூ திஸ் எக்ஸசைஸ். ரைட், ஃப்ரம் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ ஐடென்டிஃபை த ஆக்ஷன்ஸ் தட் மே காஸ் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் டு அதர்ஸ். அதாவது இங்கே இருக்க பிக்சர்ஸில் வந்து எந்தெந்த பிக்சர் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணும், எந்தெந்த பிக்சர் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்றத பற்றி இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுற, செல்ஃபோன் வந்து சத்தமாக பேசிகிட்ருக்காரு. ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் கால் அட்டன் பண்ணுறாரு, ஹேர் கலரிங் பண்ணுறாரு, ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுருக்காங்க. ஒரு ட்ரீக்கிங் போகிறாங்க, அதான் ட்ரீக்கிங் அந்த மவுண்டன் சைடு. இங்கே வந்து இஸ் undertaking cycling through the forest or jungle சொல்லலாம். எது மற்றவங்களை இது டிஸ்டர்ப் பண்ணும், எது டிஸ்டர்ப் பண்ணாது இங்கே கேட்டிருக்காங்க பார். பர்சனல் ஃப்ரீடம், கலரிங் த ஹேர், இதெல்லாம் வந்து பர்சனல் ஃப்ரீடம். கலரிங் த ஹேர் ரெட்டு, ட்ரிக்கிங் ஆன் த மவுண்டன், cycling through the jungle, using the phone media while driving. So all these things are not disturbing others. This is personal things. Then public liberty, talking aloud over cell phone, expressing excitement and feelings. Talking aloud over cell phone. Talking aloud means it is disturbing others. இல்லையா? Expressing excitement. நம்ம சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது 10 பேர் மத்தியில் ஓன்னு கத்தி நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அப்போ அது மற்றவங்களை என்ன செய்யும், டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? ஸோ வி மஸ்ட் நோ ஹவு டு பிஹேவ் இன் பப்ளிக். சரி, நவ் ஐ வில் read this lesson and explain it, right? Okay. Now, a stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd to the great confusion of the traffic and with no small peril to herself. It was pointed out to her that the pavement was the place for pedestrians. But she replied, I am going to walk where I like. See, இந்த பேராகிராஃப்க்கு நம்ம என்ன டைட்டில் வைக்கலாம்னா, திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன், எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் அப்படின்னு வைக்கலாம் இதுக்கு தலைப்பு. சரியா? ஸோ ஒரு ஸ்டவுட் ஓல்டு லேடி, நல்ல ஒரு குண்டா ஒரு லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்குன்னு இருக்கிற பேமெண்ட்டுன்னா பிளாட்ஃபார்மில் நடக்காமல் அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க ரோட்டில். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், யூ மஸ்ட் வாக் ஆன் த பேமெண்ட், நீங்கள் பேமெண்ட்டில் தான் நடக்கணும் அப்படின்னு போது அந்த லேடினா ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக். நான் எங்கே பிரியப்படுறனோ அங்கே தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹவ் காட் லிபர்ட்டி நவ். இட் டிட் நாட் அக்கர் டு த டியர் ஓல்ட் லேடி தட் இஃப் லிபர்ட்டி என்டைட்டில்டு த, so we must know what she is saying is correct or wrong. No, according to us it is wrong. We should not say like that. எங்கே நம்ம நடக்கணுமோ அங்கே தான் நடக்கணும். Pedestrians to walk down the middle of the road. Then the end of such liberty would be a universal chaos. Universal chaos அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூனிவர்சல் கன்ஃபியூஷன். அப்படி அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் நடக்காமல் நடு ரோட்டில் நடந்தாங்கன்னா அது மற்றவங்களுக்கு என்ன நடக்கும், கன்ஃபியூஷனை உண்டாக்கும். இது அனார்கி. அடுத்த பேராகிராஃப் நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம்னா, அனார்கி. வாட் யூ மீன் பை அனார்கி? அனார்கி மீன்ஸ் லாலெஸ்னஸ், ரிபெலியன். லாலெஸ்னஸ்னால் அதாவது ஒரு குறிக்கோளே இல்லாமல், ஒரு ரூல் இல்லாமல். எவ்ரிபடி வுட் பி கெட்டிங் இன்டு எவ்ரிபடி எல்ஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எனிவேர். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகம் சோஷியல் அனார்கி. பாரு, நம்ம என்ன பண்ணோம், எனக்கு லிபர்ட்டி இருக்குது, எனக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு நம்ம இஷ்டமாக நம்ம நினச்சதை இஷ்டமாக செய்ய முடியாது. ஏன்னா அது மற்றவர்களுக்கு சில இடைஞ்சல், சில கஷ்டத்தை உண்டாக்கும். there is a danger of the world getting liberty drunk in these days, like the old lady with the basket, and it is just as well to remind ourselves of what the rule of the road. So there is a rule of the road. If a person has got liberty drink,
குடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே குடிச்சிக்கிட்டோம் இல்லையா, குடிச்சிட்டு வெளியில் வந்து மற்றவர்களை ட்ரபிள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த லேடி நடக்கும் பொழுது பிளாட்ஃபார்மில் தான் நடக்கணும். நடு ரோட்டில் நடந்தால் அது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை அது விடுவாக்கும். ஸோ சில விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃப்ரீடத்தை கட்டலிங், வி ஷுட் கர்டைல் அவர் ஃப்ரீடம். நம்ம ஃப்ரீடத்தை கொஞ்சம் என்ன பண்ணணும், கட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண பயன்படுத்தணும். இட் மீன்ஸ் தட் இன் ஆர்டர் தட் த liberties of all may be preserved, the liberties of everybody must be curtailed. சில நமக்கு இருக்கிற லிபர்ட்டியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். when the policeman say at Piccadilly Circus steps into the middle of the road and puts out his hand, he is the symbol not of tyranny but of liberty. You may not think so. You may being in a hurry and seeing your car pulled up by his insolence of office, feel that your liberty has been outraged. How dare this fellow interfere with your free use of public highway? ஸோ இப்போ நம்ம தப்பாக ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நிஜமாகவே போலீஸ்மேன் உன்னை வழிமடக்கி வாட் he will ask, you must follow the rules, you are going beyond the rules. உன்னோட ரூலை மீறி நீ நடக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இல்லை நான் இஷ்டமாக தான் போவேன், நான் இஷ்டமாக தான் நிற்பேன், நான் இஷ்டமாக வண்டி ஓட்டுவேன், திஸ் இஸ் மை கார், திஸ் இஸ் மை வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாதாடக்கூடாது. இஃப் யூ ஆர் reasonable person, you will reflect that if he did not interfere with you, he would interfere with no one, and the result would be that circus would be a maelstrom that you would never cross at all. You have submitted to a curtailment of private liberty in order that you may enjoy social order, which makes your liberty a reality. So social order means நம்ம society-க்கும் we must be scared or afraid about the society, that we should have no rights to interfere with our others liberty. இல்லையா, நம்ம லிபர்ட்டிக்காக மற்றவங்க லிபர்ட்டின்றது இங்கே என்னது, சுதந்திரம், ஃப்ரீடம் இல்லையா, மேக்ஸ் யுவர் லிபர்ட்டி a reality. இந்த பேராகிராஃப்க்கு என்ன பேர் கொடுக்கலாம்னா சோஷியல் கான்ட்ராக்ட். லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர் ஒன்லி பட் அ சோஷியல் கான்ட்ராக்ட். இது வந்து லிபர்ட்டின்னும் போது நம்ம பர்சனலை குறிக்கிறது மட்டும் இல்லை, எதை குறிக்கிறது, இது பர்சனல் மட்டும் இல்லை, கான்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு கமிட்டட் வித் அதர்ஸ். இட் இஸ் அன் அகாமடேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இட் மேட்டர்ஸ் விச் do not touch anybody else liberty. நம்ம லிபர்ட்டி மற்றவங்க லிபர்ட்டிக்குள்ளே தலையிடக்கூடாது. என் சுதந்திரம் முக்கியம்னு சொல்லிட்டு மற்றவங்க சுதந்திரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. I may be as fear, if I choose to go down the road in the dressing gown, who shall say me no? You have liberty to laugh at me. அதாவது இதெல்லாம் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத லிபர்ட்டி. அதாவது நம்ம கவுன் போட்டு தெருவில் நடக்கிறது, சிரிக்கிறது. பட் I have liberty to be indifferent to you, and if I have fancy for அதாவது இதெல்லாம் வந்து certain things, dyeing my hair liberty, அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் வேக்சிங் மை முஸ்டாக், வேக்சிங்னா நம்ம மீசையை வந்து சீவி விடுறது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. வேரிங் அண்ட் ஓவர் கோட் போட்டுக்கிறது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. சாண்டில்ஸ், செப்பல் போடுறது இட் ஒன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். கோயிங் டு பெட் லேட், பெட்டுக்கு லேட்டாக போய் தூங்க போகிறது இட் ஒன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். கெட்டிங் அப் ஏர்லி, சீக்கிரம் எழுந்துக்கிறது won't disturb others. So, and ask no man's permission. So for all these things we need not ask permission, because இது யாரையும் என்ன பண்ண போகிறதில்ல, டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது நம்ம பர்சனல் அஃபேரை நம்ம செய்கிறோம் இல்லையா. ஸோ I shall not inquire of you whether I may eat mustard with my mutton. ஸோ நான் சாப்பிட்ற பொருள் நான் சாப்பிட்டா அப்படின்னு கேட்கறது கூட மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. You will not ask me whether you may follow this religion or that, whether you may prefer Ella Wheeler and Wordsworth or Champagne to Sandy. In all these and 1,000 other details, you and I please ourselves and as no one's slave. So we need not ask anybody's permission for all these things. இந்த பேராகிராஃப்க்கு என்ன பேர் கொடுக்குறோம், மை கிங்டம். மை கிங்டம் இங்கே என்னென்னா நானே ராஜா நானே மந்திரி, ஐ எம் எவ்ரி திங், நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு திங். We have a whole kingdom in which we rule alone, can do what we choose, be wise or ridiculous, harsh or easy, conventional or odd. இதில் நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்கிறீங்க, அதுதான் ரெடிகுலஸ். நான் காமெடினா இரு, ஹார்ஷாக இரு, ஈஸி கோயிங் லைஃபாக இரு, ஆடாக இரு, கன்வென்ஷனல் நார்மலாக இரு, ஞானமாக இரு, வயசாக இரு. But when we step out of the kingdom, our personality, liberty of action become qualified by other people's liberty. இது உள்ளுக்குள்ளேயே அந்த கிங்டத்தை விட்டு நம்ம சர்க்கிளை விட்டு நம்ம வெளியில் வரும்பொழுது மற்றவர்களுடைய சுதந்திரத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்,
பார்க்க வேண்டும். நம்மை குறித்து மாத்திரம் நம்ம நினைக்கவே கூடாது, மற்றவர்களையும் குறித்தும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், கன்சர்ன் வைக்கணும். I might like to practice on the trombone from midnight till 3 in the morning. If I went into the top of the Everest to do it, I could please myself, but if I do it in my bedroom, my family will object. ஸோ இதே மாதிரி நான் ஏதாவது வாத்தியக்கருவி வாசிக்க விரும்புகிறேன்னு வச்சுங்க, ஒரு ட்ரம்ஃபட்டோ, ஒரு கிட்டாரோ, இல்லை ஒரு வயலினோ, இல்லைன்னா ஒரு ட்ரம்ஸோ, நடு ராத்திரி 3 மணிக்கு சத்தமாக வாசிட்டு இருந்தா நம்ம ஃபேமிலியில் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? எல்லாரும் திட்டுவாங்க, என்ன பைத்தியமா, இஸ் பிளேயிங் இன் த மிட் நைட் டிஸ்டர்பிங் அதர் ஸ்லீப் அப்படி சொல்லி திட்டுவாங்க இல்லையா? ஆனால் இதே நீ எவரெஸ்ட்டுக்கு மேலே போய் நின்றுட்டு வாசினா அது யாரும் என்ன செய்யாது, டிஸ்டர்ப் பண்ண. பட் நோபடி இஸ் கோயிங் டு பி அரவுண்ட் யூ, உன்னை சுற்றி யாரும் இருக்க போதில்லை. ஸோ யூ கேன் பிளே ஆஸ் யூ லைக் அண்ட் என்ஜாய் த மியூசிக் வாட் யூ ஆர் பிளேயிங். If I do it out in the street, in the neighbors will remind me that my liberty to blow the trombone must not interfere with other liberty to sleep in quiet. So நான் இதை பண்ணுற மாதிரி மற்றவங்கள பண்ணும் பொழுது அவங்களுடைய தூக்கத்தை அது கெடுக்கிறதா இருக்கும், அதை நான் செய்யக்கூடாது. இட் வில் டிஸ்டர்ப் அதர்ஸ் லிபர்ட்டி. அதர்ஸ் லிபர்ட்டின்னு சொல்லும்போது மற்றவர்களுடைய சுதந்திரத்தை அது பாதிக்கும். நவ் நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன பேர் வைக்கலாம்னா, அகாமடேட்டிங் லிபர்ட்டி. தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்டு. உலகத்தை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க. ஐ ஹாவ் டு அகாமடேட் மை லிபர்ட்டி இன் தேர் லிபர்ட்டிஸ். அகாமடேட்னா என்ன அர்த்தம்? ஃபிட் இன் விச், ஃபிட் பண்ணுறது. அதில் எப்படி ஃபிட் பண்ணுறது? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மாற்றிக்கொள்ள வேண்டும். வி ஆர் ஆல் liable to forget this. Unfortunately, we are much more conscious of the imperfections of others in this respect than of our own. So we must try to respect others feeling also, then only we can enjoy our own liberty. So the last thing என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், consideration for the rights. Consideration for the right. Consideration, what do you mean by consideration? See here they have given what is the meaning of consideration. Consideration என்ன? ஸ்க்ரூட்டினி, அதை ஒற்றுக்கொள்ளுதல். மற்றவர்களை குறித்து நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவோம் தமிழில். அப்படிதான். A reasonable consideration for the rights or feeling of others is the foundation of social conduct. It is in the small matters of conduct, in the observation of the rules of the road, but we pass judgment upon ourselves. So we must try to follow the rules of the roads. ரோடு ரூலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை தான் பேசுகிறோம். நம்ம சொல்கிறது தான் சரி, நான் பண்ணுறது தான் சரி. I have got all liberty, all freedom. எனக்கு எல்லா சுதந்திரம் இருக்குது. ஐ வில் டூ எனி திங் வாட் வுட் ஐ லைக் டு டூ. நான் எல்லாம் எது நினைக்கிறோன்னு அதை செய்யணும் அப்படின்னு. அது மற்றவர்களையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி it should not be like that. And declare that we are civilized or uncivilized. So if we are civilized person, we won't disturb others. If you are uncivilized, நாகரிகமே இல்லாதவங்களாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாம் காணப்படுவோம். நாகரிகம் இல்லாத மக்களாக நம்ம காணப்படக்கூடாது. we must be always a civilized person. The great moments of heroism and sacrifice are rare. It is that little habits of commonplace intercourse that make up the great sum of life and sweeten or make bitter the journey. So we must drive following the rules. So நம்ம வாழ்க்கையை ஸ்வீட்டாக வச்சுக்கிறதோ பிட்டர், ஸ்வீட்னா சுவையாக வச்சுக்கிறதோ பிட்டர் கசப்பாக்குறதோ நம்ம கையில் தான் இருக்குது. No, if we follow all the rules correctly, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, ஒர்க் பண்ணுற ஸ்பாட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, then we will be the best person to enjoy our life. The only thing is we must consider others' feeling also, that others' liberty also. Because of your liberty, you should not spoil others' liberty. உன்னுடைய சுதந்திரத்துக்காக மற்றவர்களுடைய சுதந்திரத்தை நாம் பறிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. So this is the lesson. How beautifully he has written the lesson. If we follow all these things, rules regularly, you will be having a very happy, pleasant life. I hope you understood the lesson, children. Thank you for watching this video. Thank you.